வெறும் ஸ்மார்ட் போன் மட்டுமே வச்சு நம்மளால இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ண முடியுமா? அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்ல செல் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் எதுவுமே இல்லாம வெறும் உங்களோட போன் மட்டுமே வச்சு நீங்க சக்சஸ்ஃபுல்லா பெரிய செல்லர் ஆக முடியுமாங்கிறத இந்த வீடியோல ட்ரை பண்ணி பார்க்க போறோம். நீங்க புதுசா இ-காமர்ஸ் பிசினஸ் குள்ள வரீங்க, அமேசான், ஃபிளிப்கார்ட்ல உங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ண போறீங்க. ஆனா உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிளே கம்ப்யூட்டரா தான் இருக்கு. என்னால ஸ்டார்டிங்ல ஒரு கம்ப்யூட்டர் அஃபோர்ட் பண்ண முடியாது, என்கிட்ட வெறும் போன் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட இன்வெஸ்ட்மெண்டே ஒரு 10,000 20,000 தான் இருக்கு. அதை எடுத்தோடனே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்களால பிசினஸே பண்ண முடியறதில்ல. இப்போ இருக்கிறத வச்சு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்னு நான் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்மளோட போன் மட்டுமே வச்சு நம்மள இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ண முடியாதானே. அது ஒரு டீசென்டான ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு. அது எப்படி பண்ணலாம், அதுக்கு நமக்கு என்னென்ன விஷயங்களா தேவைப்படுங்கிறதா இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ நம்ம இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றதுக்கு உங்களோட போன்ல ஒரு சில அப்ளிகேஷன் மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணும். அது என்னென்ன அப்ளிகேஷன்ங்கிறத லைனா நம்ம பார்த்துடலாம். இப்போ உங்க போன்ல குரோம் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ப்ரௌசர்ல அமேசான் செல்லர்னு சர்ச் பண்ணுங்க. அமேசான் செல்லர்னு சர்ச் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஸ்டார்ட் செல்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே 3 டாட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல டெஸ்க்டாப் சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணிருங்க. இப்போ உங்களோட ஃபோனில் கம்ப்யூட்டரில் ஆக்சஸ் பண்ணோம்னா என்ன மாதிரியான செட்டிங்கில் ஆக்சஸ் ஆகுமோ அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களோட குரோம் ப்ரௌசர்லேயே பார்த்துக்க முடியும். இது உங்களை நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்க்டாப் மோட எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் செல்லிங்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டார்ட் செல்லிங்கை கிளிக் பண்ணோடனே நீங்கள் என்னென்ன டீட்டெயிலாம் கொடுக்கணும், எப்படி செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதே ப்ராசஸ் தான் ஃபோன்லையும். ஏன்னா நம்ம டெஸ்க்டாப் மோட எனேபிள் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா செட்டிங்குமே நம்மளால இதில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இதில் செல்லர் அக்கௌண்ட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தடவையுமே நம்ம குரோமில் போய் நம்ம லாகின் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஈஸியாகவே ஒரு சில செட்டிங் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம 2வது ஆப் டவுன்லோட் பண்ணணும். அது என்னன்னா அமேசான்லேருந்தே செல்லருக்குன்னு ஒரு மொபைல் ஆப் விட்டுருக்காங்க. அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலியமா நம்ம ரொம்பவே ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த ஆப்பை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, இப்போ உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய் அமேசான் செல்லர்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ரிசல்ட் வரும். இப்போ ஆல்ரெடி நான் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இந்த மாதிரி காட்டுது. இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது செட்டப் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணப்போ கொடுத்த மெயில் ஐடியும் அதோட பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணிட்டாலே போதும், இந்த ஆப் லாகின் ஆகிடும். இப்போ இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ இதுதான் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலுமே இந்த ஆப்லேயே உங்களால் பார்த்துக்க முடியும். உங்களுக்கு எத்தனை ஆர்டர்ஸ் வந்திருக்கு, என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க, பெண்டிங்கில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இதில் உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம அமேசான்ல செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பண்ண வேண்டிய மெயினான 2 டாஸ்க் இருக்கு. அந்த 2 டாஸ்கையும் நம்ம ஃபோனில் பண்ணிட்டாலே போதும், ஆல்மோஸ்ட் நம்மளால அமேசான்ல செல் பண்ண முடியும். ஒன்று நம்மளோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுறது, 2வது நமக்கு வந்திருக்கிற ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுறது. இந்த 2 ப்ராசஸையும் நம்மளால ஃபோன்லேயே பண்ண முடியுதான்னு பார்த்துருவோம். இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டை எப்படி லிஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம். நம்ம ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்க ப்ராடக்ட்டோட இமேஜஸ், அடுத்து உங்க ப்ராடக்ட்டான டைட்டில், அடுத்து உங்க ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன், அடுத்து உங்க ப்ராடக்ட்டுக்கான புல்லட் பாயிண்ட்ஸ், கீவேர்ட், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தேவைப்படும். இது எல்லாமே எப்படி நம்ம கம்ப்ளீட்டா ஃபோன்ல ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட ப்ராடக்ட் என்னவோ அதை பிளைன் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு 4-5 போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ண போறோம். அது கண்டிப்பா மெயின் இமேஜ் ஒயிட் பேக்ரவுண்ட்ல மட்டும் தான் இருக்கணும். அது எப்படி நம்ம எடிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஸ்டெப். நம்ம எடிட் பண்றதுக்கு நமக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதுதான் அடோபி எக்ஸ்பிரஸ். இந்த அடோபி எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணி நம்மளோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதா இருக்கட்டும், ஹை குவாலிட்டியில நம்ம ப்ராடக்ட்டை ரெண்டர் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்க முடியும். அதுவும் கம்ப்ளீட்டா நம்மளால ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்க முடியும். லிமிடெட் ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டுக்கான இமேஜஸ் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்த்துடலாம். இப்போ இந்த அடோபி எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். நம்ம இ-காமர்ஸ்ல மோஸ்ட்லி நம்ம ஸ்கொயர் டைப் ஆஃப் இமேஜஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், ப்ராடக்ட் இமேஜஸ். அதுக்கு நீங்க என்ன சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு. இது ஆல்மோஸ்ட் ஸ்கொயர் ஃபார்மேட்டா தான் இருக்கும், அதனால அதையே சூஸ் பண்ணிக்கிங்க. இதை சூஸ் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி காட்டுது. இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இதை டெலீட் கொடுத்துடலாம். இதுக்கப்புறமா நீங்க ஆல்ரெடி உங்க ப்ராடக்ட் போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்களா, அந்த போட்டோவை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆட்னு ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அந்த ஆட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, போட்டோஸை கிளிக் பண்ணுங்க, நீங்க எடுத்து வச்சிருக்கிற போட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாம்பிளுக்காக இந்த போட்டோ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த போட்டோவோட பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நீங்க எடுத்தது சும்மா ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்துருங்க. அதோட பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த போட்டோவை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணுங்க. இங்க ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ரிமூவ் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்க. ரிமூவ் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணோடனே ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்மளோட ப்ராடக்ட்டோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இதை நம்ம ஸ்கேல் பண்ணி இன்னுமே பெருசாக்கிக்கலாம்.
ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கொயர் ஃபுல்லாகவே உங்கள் இமேஜ் விசிபிளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறமா மேலே டவுன்லோட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டா போதும். இந்த இடத்துல டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் வேணால் இமேஜஸ் மட்டும் கொடுத்துட்டு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா போதும் உங்களோட ஃபோனில் இந்த ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிடும். இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டுக்கான 4 இமேஜோ 5 இமேஜோ எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. இதில் நீங்கள் இன்ஃபோகிராஃபி ஆட் பண்ணுறதா கூட பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம நிறைய கஸ்டமைஸ் பண்ணுறது, அனிமேஷன் பண்ணுறதுனா கூட நிறைய ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்கும். இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுற மாதிரியான எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிளைன் பேக்ரவுண்டே போதுன்னா இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் போதும். இப்படியே உங்களோட ப்ராடக்ட்டோட இமேஜஸ் ரெடி பண்ணிடுங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கான 4-5 இமேஜஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ப்ராடக்ட்டுக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட் இது எல்லாமே ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணால் இது நீங்கள் எடுத்தோடனே அமேசான் செல்லர் ஆப்பில் போய் நீங்கள் எல்லாத்தையுமே அங்கே டைப் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது ரொம்பவே கஷ்டமான ப்ராசஸ். அது இல்லாமல் அந்த ஸ்பாட்டில் நம்மளால எடிட் பண்ணுறது எல்லா விஷயங்களையுமே அவ்வளோ கன்வீனியன்ட்டாக பண்ண முடியாது. இதுக்காக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஒரு நோட் பேட் யூஸ் பண்ணிங்க. இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபோனில் ப்ரீ இன்ஸ்டாலாகவே ஏதாச்சும் ஒரு நோட் ஆப் இருக்குது, இல்லைனா கூகுள் நோட் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். தேவைப்பட்ட இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிற நோட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக கீப் நோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கீப் நோட்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அதில் ப்ளஸ் ஐக்கான் கீழே இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஏதாச்சும் ஒரு டைட்டில் கொடுத்துருங்க. உங்கள் ப்ராடக்ட்டோட நேமே கொடுத்துருங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்டர் பாட்டில் செல் பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் பாட்டில்னு சர்ச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கீழே நோட்டில் டைட்டில்னு போட்டுங்க. இதுக்கு கீழே உங்களோட ப்ராடக்ட்டோட டைட்டில் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ நான் 1000 ml வாட்டர் பாட்டில்னு போடுறோம். இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு இந்த நோட்டை சேவ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அமேசானோட ஆப்பில் போய் எல்லாத்தையுமே காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அமேசான் டெஸ்ட் பேக்னு போட்டு இந்த ப்ராடக்ட்டான டைட்டில், புல்லட் பாயிண்ட்ஸ், கீவேர்ட்ஸ், இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நான் ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட்டுக்கான இமேஜஸ் தேவைப்படும். இமேஜஸ் எப்படி எடிட் பண்ணுவோம், ஒயிட் பேக்ரவுண்ட் எப்படி எடிட் பண்ணுங்கிற மாதிரியே பார்த்துட்டோம். அடோபி எக்ஸ்பிரஸ் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம் ஃபோன்லேயே. அடுத்தது உங்கள் ப்ராடக்ட்டுக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஆர்கனைஸ் இருக்கிறதுக்கு ஒரு நோட் ஆப்பில் வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். கீப் நோட்ஸ் இந்த ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக ஒரு ஆப் இருந்துச்சு. அந்த ஆப்பில் நமக்கு தேவையான ப்ராடக்ட்டுக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். நமக்கு நெக்ஸ்ட் தேவைப்பட வேண்டியது என்னன்னா நம்ம ப்ராடக்ட்டுக்கான கீவேர்ட் தேவைப்படும். நம்ம ப்ராடக்ட்டுக்கான கீவேர்டு எப்படி நம்ம எடுக்கலாம்னு பார்த்துடலாம். எல்லா ஃபோன்லையுமே க்ரோம் ப்ரௌசர் இருக்குன்னு நினைக்கிறேன். க்ரோம் ப்ரௌசர் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும், அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா சர்ச்சில் அமேசான் கீவேர்ட்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. அமேசான் கீவேர்ட்னு சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் வரும். இப்போ நான் இப்போ தான் இந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பார்த்தா ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த சைட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. அந்த சைட்டில் இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன ப்ராடக்ட் செல் பண்ண போகிறீங்களோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து ஒரு லேப்டாப் பேக் தான் லிஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் இந்த இடத்துல லேப்டாப் பேக்னு போடுறோம். இந்த இடத்துல உங்களோட கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கிங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும். சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே நமக்கு நிறைய ரிசல்ட் ஷோ ஆகும். ஆனால் இதில் இனிஷியலாக நம்மளால் சர்ச் வால்யூம் எதுவுமே பார்த்துக்க முடியாது. கீவேர்ட்ஸ் மட்டும் நிறைய இருக்கும். இல்லை உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எந்தெந்த கீவேர்ட்லாம் ரிலேட்டடாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த கீவேர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கீவேர்டு. இப்போ உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எந்தெந்த கீவேர்ட்லாம் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா கீவேர்டுமே செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு பர்பிள் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கையோட இன்னொரு வேலையும் முடிச்சிருங்க. அதே மாதிரியே உங்கள் ஃபோனில் நோட் பேடை ஓப்பன் பண்ணிடுங்க. நோட் பேடில் லாஸ்ட்டாக கீவேர்டுன்னு ஆட் பண்ணிடுங்க ஒரு டைட்டில். கீவேர்ட்ஸ்னு போட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்சிருக்கிற கீவேர்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிப்போம். இதுக்கு ஏன்டா இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குற, காப்பி பேஸ்ட் பண்ணுறதா எங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து எடுத்தோடனே அமேசான் செல்லர் பேனலில் போய் எல்லாத்தையுமே டைப் பண்ணிடலாம்னு நினைப்பீங்க. இது ரொம்பவே கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டா தான் நீங்கள் திரும்பவும் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்டில் செல் பண்ண போகிறீங்க, இல்லை இன்னொரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்முக்கு மூவ் ஆக போகிறீங்கனாலும் இது அப்படி நம்மளால் ஈஸியாகவே லிஸ்ட் பண்ணிக்க முடியும். அதோட இல்லாமல் நமக்கு எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் கேரக்டருக்குள்ளே இப்போ அமேசானில் டைட்டில்னு பார்த்தோம்னா 200 வேர்ட்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். இந்த மாதிரி எல்லாமே நம்மளால் இந்த நோட் பேட்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அமேசான் சைட்ல காப்பி பேஸ்ட் பண்றது தான் பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனால தான் நோட் பேட் ரொம்ப சிம்பிளான விஷயமா இருந்தாலும் நான் இவ்வளவு தடவை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ப்ராடக்ட்டுக்கு தேவையான எல்லா டீடைலுமே நம்ம எடுத்து வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. அது என்னன்னா உங்க ப்ராடக்ட்டுக்கான HSN கோட். நீங்க உங்க ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராப்பரான GST இன்வாய்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அதுலயே உங்க குட்ஸ் டீடைல உங்க ப்ராடக்ட்டோட HSN கோட் எல்லாமே இருக்கும். அதை பார்த்து கூட நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஜெனரிக் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போறேன், ஸ்டார்டிங்ல நான் 2 குவான்டிட்டி தான் வாங்கினேன், எனக்கு GST பில் தரலான்னு கேட்டீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எப்படி நம்ம HSN கோட் எடுக்கலாம்னு பார்த்துடலாம். திரும்பவும் அதே மாதிரி தான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல HSN கோட் GST போடுங்க. HSN கோட் GST போட்டோடனே நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் ஷோ ஆகுதுல, அதுதான் முக்கியமானது. அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல HSN இருக்கும், அது அப்படியே அந்த ரேடியோ பட்டனை பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த இடத்துல குட்ஸ்லேயே இருக்கட்டும். இந்த இடத்துல நீங்கள் என்ன ப்ராடக்ட் சர்ச் பண்ண போகிறீங்களோ அதை சர்ச் பண்ணுங்கள். நான் பேகுன்னு மட்டும் சர்ச் பண்ணுறேன். பேகுன்னு போட்டோன்னே நமக்கு நிறைய ஆப்ஷன் வருது. இதில் உங்களோட ப்ராடக்ட் எதுக்கான ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிடுங்க.
கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா எனக்கு இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கான கேப்சாவை சால்வ் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்கள் ப்ராடக்ட்டுக்கான 8 டிஜிட் HSN கோடும் ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த HSN கோடை காப்பி பண்ணிக்கலாம். திரும்பவும் அதே மாதிரி அந்த நோட் பேடில் நீங்கள் கையோட இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. HSN போட்டு அதே மாதிரியே அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ராடக்ட்டை லைவாக எப்படி லிஸ்ட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். திரும்பவும் நம்ம ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருந்தால அமேசான் செல்லர் அப்ளிகேஷன், இதுக்குள்ளே போய் தான் நம்ம ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ண போகிறோம். இதில் எப்படி நம்ம ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணலான்னு பார்த்தலாம். அந்த அமேசான் செல்லர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் நமக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஆட் எ ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆட் எ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆட் எ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் இருக்கும். நமக்கு தேவைப்படுற ஆப்ஷன் என்னென்னா ஐ ஆட் எ ப்ராடக்ட் நாட் சோல்ட் ஆன் அமேசான் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுதான் நமக்கு தேவைப்படும். ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல இப்படி தான் உங்களுக்கு எடுத்தோடனே ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் நம்ம சர்ச் ஆப்ஷனில் போய் உங்கள் ப்ராடக்ட் நேமை சர்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக் செல் பண்ண போகிறோம், அதனால் இந்த இடத்துல பேக்கை போட்டு சர்ச் கொடுத்துக்கலாம். இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற நிறைய கேட்டகரி வரும். இதில் உங்களோட ப்ராடக்ட் எந்த பேக், ஹேண்ட் பேக் செல் பண்ண போகிறீங்களா, பேக் செல் பண்ண போகிறீங்களா, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் வருது. நான் வந்து ஒரு லேப்டாப் பேக் தான் செல் பண்ண போகிறேன், அதனால் பேக்கில் லேப்டாப் பேக் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ப்ராடக்ட் டைட்டில் கேட்குது பாருங்க. இப்போ இதில் உங்கள் ப்ராடக்டான டைட்டில் கொடுத்துருங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா முடியாத காரியம், ஏன்னா பாதிக்கு மேலே டெக்ஸ்ட் மறைஞ்சிடும், அதை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம நோட் பேடில் போய் நம்மளோட டைட்டிலை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாமே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு உங்கள் ப்ராடக்ட்டுக்கான டைட்டிலை காப்பி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்கள் ப்ராடக்டான டைட்டில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும், உங்கள் ப்ராடக்டான டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பிராண்ட் நேம் கேட்குது பாருங்க. உங்கள் ப்ராடக்ட்டுக்கான பிராண்ட் நேம் இருந்துச்சு, நீங்கள் அமேசானில் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா பிராண்ட் நேம் கொடுங்க. அப்படி இல்லைனா திஸ் ப்ராடக்ட் டஸ் நாட் ஹேவ் பிராண்ட் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதேமாரி கீழே உங்கள் ப்ராடக்ட்டுக்கு இந்த கோடெலாம் இருந்துச்சுன்னா கொடுத்துங்க. அப்படி இல்லைனா டு நாட் ஹேவ் ப்ராடக்ட் கோடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. இப்போ எல்லா ஆப்ஷனுமே கொடுத்ததுக்கப்புறமா கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், அடுத்து உங்கள் புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லா ஆப்ஷனுமே கேட்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து மெயின் இமேஜஸ் கேட்குது. நம்ம ப்ராடக்ட்டுக்கான இமேஜ் நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இடத்துல மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ப்ராடக்ட்டுக்கான இமேஜஸ் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருப்போம், அது எல்லாத்தையுமே வரிசையாக இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டான எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. உங்கள் ப்ராடக்ட்டான டீட்டெயிலாம் எப்படி அப்லோட் பண்ணு தெரியலனா நம்ம டெடிக்கேட்டடாகவே நம்ம ப்ராடக்ட் எப்படி அமேசானில் லிஸ்ட் பண்ணணும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது டெஸ்க்டாப்பில் தான் இருக்கும். டெஸ்க்டாப்பில் நம்ம எப்படி லிஸ்ட் பண்ணலாம் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் இதுவும் அதுவும் எல்லாமே ஒரே செட்டிங்ஸாக தான் இருக்கும். அதில் நம்ம நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துருங்க, எந்தெந்த இடத்துல என்னென்ன வேல்யூ என்ட்ரு பண்ணணும்னு கொடுத்துருங்க. இது எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக சேவ் அண்ட் ஃபினிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் அண்ட் ஃபினிஷை கொடுத்துருங்க. சேவ் அண்ட் ஃபினிஷை கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 24 hours வரையும் மேக்ஸிமம் டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஐட்டம் நம்ம லிஸ்டிங் கிரியேட் பண்ணும்போது அதுக்குள்ளே நம்மளோட லிஸ்டிங் ஆக்டிவேட் ஆகி அமேசான் சைட்டில் லைவ் ஆகிடும். யாராச்சும் நம்ம ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அமேசான் சைட்டில் சர்ச் பண்ணியோ இல்லைனா டேரெக்டாக நம்ம அனுப்புகிற லிங்க்கை கிளிக் பண்ணியோ நம்மளோட ப்ராடக்ட் செல்லிங்க்கு ரெடி ஆகிடும். இப்படி தான் நம்மளோட ப்ராடக்ட்டை அமேசானில் லிஸ்ட் பண்ணும். நம்மளோட ப்ராடக்ட்டை 100% நம்மளோட ஃபோனை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம சொன்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளோட ப்ராடக்ட்டை அமேசானில் லிஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க் என்னன்னா நமக்கு வந்திருக்கிற ஆர்டர்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். இப்போ நம்ம அமேசான் ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தோம்ல, இந்த ஆப்லேயே எல்லா செட்டிங்குமே வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அதுலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். இதை நீங்கள் ஈஸியாக ஃபோன்லேயே பார்த்துக்க முடியும். ஜஸ்ட்டு ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் எல்லாமே மார்னிங்கே செக் பண்ணுங்கள். ஏன்னா லேட்டாக பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் 12 மணிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஆர்டர் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். மேக்ஸிமம் 12:30 இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு வந்துருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். இந்த இடத்துல மேனேஜ் ஆர்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த மேனேஜ் ஆர்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மேனேஜ் ஆர்டரில் உங்களுக்கு எத்தனை ஆர்டர்ஸ் இருக்கோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஜஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு கிளிக் பண்ணுங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அன்ஷிப்டுன்னு போட்டு நிறையவே ஆர்டர்ஸ் காட்டும். ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல ரெடி டு ஷிப் கொடுத்துட்டு உங்கள் ப்ராடக்ட்டுக்கான ஹைட் வித் லென்த் அப்புறம் உங்கள் ப்ராடக்ட்டோட வெயிட் என்ன இது எல்லாமே கேட்கும். உங்களோட ப்ராடக்ட்டோட டைமென்ஷனை பர்ஃபெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஷிப்பிங் லேபிளும் இன்வாய்ஸ் லேபிளும் ஒரு PDF ஃபார்மெட்டில் ஷோ ஆகும். இதை நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு வயர்லெஸ் பிரிண்டர் வச்சிருக்கீங்கன்னா அது மூலியமாகவே கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிரிண்டர் இல்லைன்னா உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சென்டரோட மெயில் ஐடி வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த கடையில் போய் நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டு வந்துக்கலாம். இதான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லாமல் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் பிரிண்டர் எல்லாத்துலேயுமே வைஃபை ஆப்ஷன் இருக்கு. உங்களோட பிரிண்டரை சேம் வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஈஸியாகவே உங்கள் ஃபோன்லேருந்தே டேரெக்டாக பிரிண்டர் வழியாக பிரிண்ட் எடுத்துக்க முடியும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இது கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிங்கன்னா அது போடவும் நம்ம ரெடியாக தான் இருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான முக்கியமான நோக்கமே என்கிட்ட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நான் இப்போ கம்ப்யூட்டர் வாங்கினேன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அதிலே விடும், என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாது நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது இருந்தால் தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு எந்த வித ரூலுமே கிடையாது.
இன்னமும் நான் பிசினஸ் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, எனக்கு வந்து இன்னைக்கு நாள் நல்லா இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கே அவங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ இந்த வீடியோ வந்து என்கிட்ட இது இல்ல, இது இருந்துச்சுன்னா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், என்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், பிரிண்டர் இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள்கிட்ட எது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தாலும் போதும், இன்னைக்கே உங்களால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். என்னடா பூமர் மாரி அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. இப்போ இந்த வீடியோட மெயின் கோல் இது பெருசா வியூஸ் வரணும், இதனால நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும்லாம் கிடையாது. இதை பார்த்துட்டு ஒருத்தராச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோட கோல். நீங்க என்னைக்கு டேட்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வரீங்களா அந்த டேட்டை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்குள்ள உங்களோட பிசினஸ் லான்ச் பண்ணுங்க. நீங்க அப்படி லான்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்கும் அந்த கமெண்ட்டை பாக்குற நிறைய பேருக்குமே இன்னுமே மோட்டிவேட் ஆகி அவங்களும் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். அதை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க.